யூடியூப் அன்பர்களே, நான் ஒரு பதிவு சொல்கிறேன். அது யார் யார் வீட்டில் உண்மையாக நடந்திருக்குதுன்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போகிறப்ப அந்த வீட்டில் இருக்கிற கொழுந்தியா, அதாவது அவரோட கணவருடைய தங்கச்சி அக்கா இருப்பாங்க. அவங்க இந்த புதுசாக போகிற பொண்ணு அது அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியாக புருஷன் மாமனார் மாமியார் கொழுந்தியா இவங்களை நம்பி வர்ற பெண்ணு. அந்த பெண்ணை மாமனார் மாமி அனுசரித்து போகிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். கணவன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்ணுன்னு. ஆனால் அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தங்கச்சிமாருங்க அக்காமாருங்க அந்த பெண்ணை நடத்துறது அவ்வளோ ஒரு இதாக நடத்துவாளுங்க. கேவலமாக ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி அம்மாக்காரிக்கிட்ட சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியும் அந்த தங்கச்சிமாருங்க அக்காமாருங்க அப்படி பண்ணுவாளுங்க. அதெல்லாம் அவங்க அம்மா அப்பா இருக்கிற காலம் வரைக்கும் தாங்க அவங்களோட இதெல்லாம் செல்லும். அவங்க அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி பொண்டாட்டி, அண்ணன் நம்ம தங்கச்சி தான், நம்ம அக்கா தான் அப்படின்னு நினைக்கலாம். தம்பி நம்ம அக்கா தான், நம்மளோட இதுதான் நினைக்கலாம். ஆனால் அன்னிக்காரியை வச்சு செய்வாளுக அப்படியே நச்சு நச்சுன்னு செய்வாளுக. கொழுந்தியா மாதிரியும் நாத்தனா மாதிரியும். உண்மையாலுமேங்க மாமியாவை கூட அதிகமாக இது பண்ணுறது இந்த கொழுந்தியா மாருக நங்கையா மாருக தான். வந்த பெண்ணை இது பண்ணுவாளுக. கடைசியில் அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு அது எங்கள் அக்காளுக்கு இதுன்னா அவள் கட்டிக்கிட்டு வந்தவ சும்மா விடுவாளா? அன்னைக்கு வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி செய்வாளுக ஒவ்வொரு செயலும். அதனால் எந்த ஒரு பெண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரையில் அண்ணன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, தம்பி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கொழுந்தியா மாருக நாத்தனா மாருக அவளுகளை நம்ம குடும்பத்துக்கு வந்த பெண்ணுன்னு பாசம் அன்பு காட்டி அனுசரணையாக அம்மா போல் நடந்துக்கிட்டால் பிற்காலத்தில் அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது சீர் தீங்கியில் அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி நின்று ஜம்முன்னு எல்லா இதுவும் செஞ்சுட்டு போவாளுக. ஆனால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இவளுக ஆட்டம் போட்டுட்டாளுங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக வச்சு பின்னாடி செய்வாளுக. அப்போ நம்ம போய் நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறதுக்கு அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிக்கிட்ட சொன்னால் அண்ணன் பொண்டாட்டியை மீறி அவன் அண்ணக்காரன் தம்பிக்காரன் ஒன்றும் செய்ய முடியாது. நீ மீறி உன் தங்கச்சி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீன்னா அங்கேயே போயிரு, என்னை விட்டுடு, டைவர்ஸ் கொடுத்துரு, உனக்கு நான் தேவை அப்படின்னா நான் சொல்கிறத கேளுன்னு அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி சொல்லி நச்சுன்னு நின்றுக்குவாளுங்க. அன்னைக்கு பாறையில் அசிங்கமானால் வலிக்க முடியாது, துடைக்க முடியாது, கழுவ முடியாது.